விஜய் அவர்கள் வந்து இப்ப அந்த கோடி அறிமுக விழாவுக்கு முன்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்தது அப்படிங்கிறது ஒரு படம் சார்ந்து கோட் படம் சார்ந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அரசியல் பேச்சுக்களும் இருந்ததாக ஊடகங்கள்ல எழுதுறாங்க. அரசியல் பேச்சு எப்படி அங்க இருக்கும்? அர்ச்சனா கல்பாத்தி இருக்காங்க, வெங்கட் பிரபு இருக்காரு, இன்னும் பல பேர் இந்த படம் சார்ந்தவர்கள் அங்க வந்திருப்பாங்க. எல்லாரையும் வச்சுட்டு ஒரு அரசியல் பேச்சுங்கிறது சத்தியமா நடத்தவே முடியாது. அப்போ அவங்க பேசுவதற்கு நிறைய தளங்கள் இருக்கு. நினைச்சா தொலைபேசியில பேசலாம், அல்லது வேற எங்கேயாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வர வச்சு அங்க உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேரும் பேசலாம். ஏன்னா விஜய் பிரேமலதா வீட்டுக்கு வந்தாலும் சரி, பிரேமலதா அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அது வந்து ஊடகங்களுக்கு தெரியாம இருக்க போறது. ஏதோ ஒரு மீட்டிங் பாயிண்ட் எங்கேயோ பிக்ஸ் பண்ணி உட்கார்ந்து அவங்க பேசுவதெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்கான சந்தர்ப்பம் இது கிடையாது. தேர்தலே 2026 தான். நீங்க தேர்தல் உடன்பாடுன்னு நீங்க வச்சா கூட 2026 தான் நீங்க வச்சுக்க போறீங்க. அது எந்த கட்சிங்கிறது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அது அவருக்கு உகந்த கட்சியா இருக்கணும், அல்லது அவரே வந்து இல்ல நான் என் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கு தனியா நிக்கணும், அப்பதான் வந்து நான் யாரு, எனக்கு எத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்குங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும்னா அவர் நினைக்கலாம். அது அந்த நேரத்தில் அவர் எடுக்கிற முடிவு.